டேடே பார்த்தது போதும்டா, வா கிளம்பலாம். போலாம் வா. அன்பரசி, பாட்டி, நாளைக்கு ஒரு ப்ரீ என்கேஜ்மெண்ட் ஷூட்டுக்கு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு அன்பரசி வரணும். ப்ரீ என்கேஜ்மெண்ட் ஷூட்டா? எப்படா பிளான் பண்ண? எனக்கு தெரியாம. இந்த மாதிரி ஏதாவது சொல்லிதானே அன்பரசி வெளியில கூட்டிட்டு போக முடியும். அதுக்குதான். அடப்பாவி, ஃப்ராட். ப்ரீ வெட்டிங் ஷூட்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ப்ரீ என்கேஜ்மெண்ட் ஷூட்டு? புதுசா இருக்கு. எங்க காலத்துல எல்லாம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள பாத்துக்க கூட முடியாது. இப்போ காலம் மாறி போச்சு. ஆனாலும் இதெல்லாம் நல்ல விஷயம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ தாத்தா, தாத்தா, எனக்கும் அன்பரசிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது தாத்தா. ஜானகி பாட்டி நேர்ல வந்து பார்த்து பேசி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு தாத்தா. தாத்தா, ஆக்சுவலி உங்களை வச்சுதான் நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த எடுத்து சொல்லி பேச வைக்கலாம்னு இருந்தேன். ஆனா ஜானகி பாட்டி அந்த வேலையை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு என் லவ் மேட்டர் தெரிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம் தாத்தா. அம்மாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. எங்க அம்மா அன்பரசி மேல கோபமா இருந்துடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு துணி கடையில அம்மாவும் அன்பரசி ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருந்தாங்க. அத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு தெரியுமா? வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது நடக்கும்போது ஒரு மாதிரி ரெக்க முளைச்சு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு தாத்தா. இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே the most luckiest person நான் தான் தாத்தா. சரி சரி, நாங்க போய் அன்பரசிக்கு மேக்கப் போட்டு கூட்டிட்டு வரோம். போலாமா அன்பு? பம்கின் மேடம், அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா மேக்கப் போட்டு கூட்டுவாங்க. அவங்க இருக்கிற அழகுக்கு எக்ஸ்ட்ரா லைட் வைக்கணும் போல இருக்குது. சன்லைட் வேற போயிட்டு இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமா ப்ளீஸ். வா. அன்பரசி, போட்டோஸ் எல்லாம் நல்லா வரணும். சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. மஞ்சு, ஒரு நிமிஷம் இரு. சார், நாம பேசணுங்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் டிராமா பண்ணீங்க? இப்படி ஒரு லவ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. கௌதம் மேனன் படத்தை லைவா பார்த்த மாதிரி இருக்கு. சுபா, அன்பரசிங்க மேக்கப் போட்டாச்சா? மேக்கப் போட்டாச்சா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஏய், ஆரம்பிக்கவே இல்லையா? என்ன சுபா சொல்ற? என்ன சுபா, அங்க வேற கேமரா எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு அங்க ஃபுல்லா கிரியேட்டிவ் டீம் ரெடியா இருக்காங்க. நீங்க என்னடானா அன்பரசி இன்னும் ரெடி பண்ணாம இருக்கீங்க?
அண்ணே நீ அங்க போய் ஒரு half an hour வெயிட் பண்ணு. நான் அன்பரசியை ரெடி பண்ணிட்டு பொறுமையா கூட்டிட்டு வரேன். சுபா, அன்பரசி ஒரு நேச்சுரல் பியூட்டி, புரியுதா? அவளுக்கு எதுக்கு மேக்கப் எல்லாம்? மேக்கப் இல்லாமலே அவ சும்மா அப்படி இருப்பா. ஆ? ம். ஏய் இருந்தாலும் நீ ரொம்ப வலிரடாப்பா. கிராமத்துல மஞ்ச தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்த உனக்கு காஸ்ட்லி மேக்கப் கேக்குதா? நான் வச்ச மெட்டீரியல உன் ஃபேஸ்ல நீ அப்ளை பண்ணதும் கொஞ்ச நேரத்துல மூஞ்செல்லாம் அப்படியே வெந்து போயிடும். அப்படி ஒரு கெமிக்கலை அதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீ எந்த முகத்தை காட்டி என் விஸ்வாவை மயக்குனியும் அந்த ஃபேஸ் அலங்கோலமா ஆக போகுது. உன் ஃபேஸ் எல்லாம் அப்படியே வெந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து கிடக்க போறேன். அதுக்கப்புறம் எங்க இருந்து இந்த போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறது? பத்மா ஆண்டியும் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஃபேஸோட நீ எனக்கு மருமகளா வரதா அப்படின்னு சொல்லி வேணான்னு தான் சொல்ல போறாங்க. முதல்ல உன் சந்தோஷம்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். ஆனா அதுக்காக இன்னைக்கு நீங்க இங்க வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு சொல்றது மனசு ரொம்ப துடியா துடிக்குது பத்மா. அதுவும் இதுக்கு நீங்க காரணம் சொல்லாம இந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத்மா, நீங்க காரணம் என்னன்னு சொன்னாதான் எப்படி தீக்கிறதுன்னு நான் ஏதாவது பண்ண முடியும். ஒருவேளை நீங்க ஏதாச்சும் தப்பா கூட நினைச்சிருக்கலாம்ல. இல்ல மேம், நான் பொண்ணுக்கு 10 தடவை யோசிச்சுட்டேன் மேம். அதுக்கப்புறம் தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். அதுவும் இல்லாம கண்டிப்பா இந்த பிரச்சனையை உங்களால தீர்த்து வைக்கவே முடியாது மேம். அப்படி என்ன என்னால கூட தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை? எல்லாத்துக்கும் காரணம் உங்க புள்ளதான். இத வந்துட்டாருல, இவரை வச்சுக்கிட்டு அந்த காரணத்தை பத்மா சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் ஏண்டா அந்த பரதேசிய நம்ம பொண்ணுன்னு எல்லார்கிட்டயும் சொன்னோன்னு இவருக்கு தோணும். அது மேம், அத அவரே வந்துட்டாரு. பத்மா மேடம், எப்ப வந்தீங்க? உட்காருங்க. அம்மா, என்னம்மா திடீர்னு போன் பண்ணி உடனே வான்னு சொன்னீங்க? அதுவும் பத்மா மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரச்சனை தான் சார். என்ன மேடம், என்ன பிரச்சனை? அம்மா, என்னம்மா? சொல்லுங்க அத்த, சொல்லுங்க. பத்மா நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க. இந்த கல்யாணம் இனிமே நடக்காதுன்னு சொல்லுங்க. பத்மா மேடம், ப்ளீஸ் சொல்லுங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன பேசணும் தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம். பெத்த பொண்ண கஷ்டப்படுத்திட்டு எங்க இருந்தோ வந்தவள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப நல்லா அனுபவிங்க. இந்த நிச்சயதார்த்தம் அது வந்து ஜானகி மேம், இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லிடுங்க சார். என்ன மேடம், என்ன சொல்றீங்க? எதனால? சார், இது சரிப்பட்டு வராது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சார் 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 இது ப்ரீ என்கேஜ்மெண்ட் போட்டோ ஷூட் தானே? ஆமா.
அப்புறம் எதுக்கு சார் பிரசவ வார்டு வெளியில நிக்கிற புருஷன் மாதிரி இவ்வளவு பதட்டமா சுத்திட்டு இருக்கீங்க? ஆ, அவங்க எங்க சார்? கூப்பிடுங்க சார். ஏய் சுபா, இதோ வரேனே. அண்ணே, ஏய் அன்பரசி இங்க. அன்பரசி அதோ அங்க வரா பாரு. சார் ஆல்ரெடி நைட்டு போயிடுச்சு, ஆரம்பிக்கலாமா? சார் உங்க ரொமான்ஸ அப்படியே பிரேம்குள்ள பண்ணீங்கன்னா நாங்க கேப்சர் பண்ணிடுவோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க சார். இன்னும் பக்கத்துலயா? ஆ. உங்க 2 பேருக்கு இருக்கிற லவ்ல இவ்வளவு கேப் இருக்க கூடாது சார். கொஞ்சம் க்ளோஸா வாங்க சார். சார் சார் பக்கத்துல நில்லுங்க சார். க்ளோஸ் சார். அட கூச்சப்படாம புடிங்க, கையை புடிங்க சார். ஓ சார் எடா சார். சார் லைட்டா ஒரு 1/2 இன்ச் ஸ்மைல் எடுங்க பார்க்கலாம். ஐயோ செம கியூட்டா இருக்கு சார், செம கியூட்டா இருக்கு சார். சும்மா சார் போங்க சார். எடா சார் மேடத்தோட கண்ணை பாருங்க. கண்ணா? சார் என்னோட கண்ணு இல்ல சார், மேடத்தோட கண்ணை பாருங்க. இல்ல சார், நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல சார். உங்ககிட்ட என் மனசுல உள்ள காரணத்தை சொல்லாமலே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலான்னு நினைச்சேன். ஆனா அது முடியாதுன்னு எனக்கு தோணுது. இப்ப நீங்க நான் இதை சொல்லிதான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு என்ன ஆளாக்கிட்டீங்க. பிளீஸ் சார். சார் உங்க 2 பேருக்கு அப்படியே செம போட்டோ பேஸ் சார். சும்மா அப்படியே பிரேம்ல வந்தாலே அவ்வளவு அழகா இருக்கு சார். அல்லது போங்க. என்ன எந்த பிட்ட இன்டர்வெல்லே போடுறீங்க கேமரூன்? நீ மூடு. அடுத்த ஃப்ரேம் சொல்லு. சார் அப்படியே சிட்டிங்ல போஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். உட்காருமா? ஓகே. சார் அந்த ஆட்டு குட்டிலாம் நல்லா இருக்கும். ஐயோ சூப்பரா இருக்கு சார். சூப்பர் சார். அடுத்த போஸ்ட் போயிடலாம்.
இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அன்பரசி உங்க பேத்தின்னு. அதுதான் பிரச்சனையே. அதுல என்ன மேடம் பிரச்சனை இருக்கு? அன்பரசி என் மூத்த பொண்ணுதான். நீங்க இப்ப ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. சந்திரா கேட்ட மாதிரி இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? மேம், அன்பரசி தான் சாரோட பொண்ணுன்னும் உங்களோட பேத்தின்னும் என்னால நம்ப முடியல. என்ன பத்மா இது? அப்போ நாங்க சொன்னதை நீங்க நம்பலையா? அப்பாடா, நாம நினைச்ச மாதிரி வண்டி சரியான ரூட்ல தான் போகுது. இப்போ நாம என்ட்ரி கொடுத்து இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேசி வைப்போம். அத்த, நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இத பாருங்க பத்மா, அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு இவரும் அத்தையும் சொன்னாங்களே, அதையுமா நீங்க நம்பல? நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணும்னாலும் பேசும்னு சொல்லுவாங்க. வெறும் வாய் வார்த்தையால சொன்னா அது உண்மையாயிடுமா? எல்லாத்திலயுமே உஷாரா இருக்கிற பத்மாவதி மகன் விஷயத்துல கோட்டை விட்டுட்டான்னு ஊரே என்ன கேவலமா பேசும் சார். ஊர் என்ன, என் வீட்ல, ஏன் உங்க வீட்ல இருக்கிறவங்க கூட என்ன அசிங்கமா பேசுவாங்க. சார், இதெல்லாம் எனக்கு தேவையா சார்? சொல்லுங்க மேடம், நீங்க மனசுல ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுதான் சரின்னு பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க யோசிக்கிறதெல்லாம் சரின்னு ஆயிடுமா மேடம்? இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேசல மேடம். விஸ்வாவும் அன்பரசியும் ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப கூட போட்டோ ஷூட்னு அவங்க அவ்வளவு ஹாப்பியா கிளம்பி போயிருக்காங்க. அவங்களை எக்காரணம் கொண்டும் நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட கூடாதுன்னு நினைக்கிறேன். அன்பரசியோட அப்பாவா, விஸ்வாவோட அங்கிளா நான் இதை கேட்கிறேன் மேடம். எங்களுக்கு அன்பரசி விஸ்வா கல்யாணம் நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். சரி, நீங்க இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் நானும் ஓபனா பேசுறதா சரி. சும்மா அன்பரசி என் பொண்ணு, என் மூத்த பொண்ணு, என் பேத்தி, அவதான் என் சொத்துக்கெல்லாம் வாரிசுன்னு வாய் வார்த்தையா சொல்லாம எனக்கு ப்ரூஃபோட நிரூபிங்க. அன்பரசி உங்க பொண்ணுதான்னு நிரூபிக்கிற மாதிரி எனக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும் சந்திரசேகர் சார். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? தேவையில்லாம குதர்க்கமா எதையாவது பேசிக்கிட்டு. நடக்க போறது அன்பரசியோட நிச்சயதார்த்தமா இருந்தாலும் இந்த வீட்டு மருமகளா உனக்கு அதுல அக்கறை இருக்க வேண்டாம்? அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இனி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்துச்சு, அவ்வளவுதான். ஆஹா, கிழவி என்ன நம்ம பக்கம் திரும்புது? நாம எதுக்கு வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கணும்? அமைதியா நடக்கிறத வேடிக்கை பாப்போம். ஆக்சுவலா நான் ஏன் இவ்ளோ மறைமுகமா பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல. ஓபனா சொல்றேன் சார், நீங்க மேடம் அன்பரசி இந்த வீட்டு பொண்ணுதான்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல சார். அன்பரசி விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்றீங்களோன்னு கூட எனக்கு தோணுது. இவ்வளவுதான் சார். இன் கேஸ் நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா ஐம் சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. அப்புறம்
அன்பரசி உங்க வீட்டு பொண்ணுதான், உங்க வீட்டு வாரிசுதான் அப்படின்னு நீங்க திரும்பவும் வாயில சொல்லாம என்னால நம்பக்கூடிய ஆதாரத்தை எனக்கு காமிங்க. அதுக்கப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம லெட்ஸ் டேக் இட் ஃபார்வர்ட். இப்ப மட்டும் இல்ல, காலத்துக்கும் என்னால அன்பரசியோட வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமும் வராது. அன்பரசி என்னோட பொண்ணுதான்னு, இந்த குடும்பத்தோட வாரிசுதான்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அம்மா எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிட்டாங்க மேடம். அவங்களுக்கு அப்புறம் இந்த சொத்துக்கு அவதான் வாரிசுன்னு அம்மா பிரஸ், மீடியா, கம்பெனி, ஷேர் ஹோல்டர்ஸ்னு எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிட்டாங்க மேடம். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? சார், நீங்க சொன்னதெல்லாம் வெளியில ஊருக்காக, கம்பெனிக்காக, மீடியாவுக்காக பண்ணது. அதெல்லாம் பொய்யா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் அந்த பாதிப்பு எப்பவும் பினான்சியல் ரீதியா தான் சார் இருக்கும். அதுல உங்க பேர் மட்டும் தான் டேமேஜ் ஆகும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் இங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு குடும்ப விஷயம். இதுல இமோஷனல் விஷயம் நிறைய இருக்கு சார். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபவுண்டேஷனே ஆடி போயிடும் சார். அதுக்கப்புறம் உங்க முகத்துல நானும் இல்ல என் முகத்துல நீங்களும் முழிக்கவே முடியாது சார் லைஃப் லாங். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியலையா சார்? எனக்கு நல்லா புரியுது மேடம், நீங்க என்ன சொல்றீங்க. இப்ப ஏன் இப்படி திடீர்னு ஆதாரம் கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. என்ன அன்பரசி இப்படி ஆயிடுச்சு? பத்மா மேடத்துக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வரணும்? உன் வாழ்க்கையில மட்டும் ஏன் தான் இவ்ளோ பிரச்சனை வருதோ தெரியல. நல்லவங்க கடைசி வரைக்கும் கஷ்டத்துல தான் இருக்கணும்னு அந்த சாமி நினைக்குது போல. பாவம் அன்பு நீ. ஆமா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா உண்மையிலேயே நீ இந்த வீட்டு பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சிரும்ல? ஐயோ, நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு அன்பு. அந்த ரிசல்ட்ட பார்த்தா கண்டிப்பா அந்த பத்மா மேடம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல? ஆமா, விஸ்வாசருக்கு உண்மை தெரிஞ்சா உன்னை தப்பா எடுத்து பாருல. நான் சத்தியமா சார ஏமாத்தணும்னு எந்த காலத்திலயும் நினைக்கல. நீ அவரை மட்டும் இல்ல அன்பு, வேற யாரையும் ஏமாத்த நீ மனசார கூட நினைக்க மாட்ட. ஆனா விதி உன் வாழ்க்கையில வந்து விளையாடுது. எல்லாம் கை கூடி வர நேரத்துல ஒரு பக்கம் இந்த அனன்யா, சிவகாமி மேடம் உன்னை கண்ணுல காண விடாம அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பத்மா மேடமும் சேர்ந்து உனக்கு தொல்லை கொடுக்கறாங்க. கண்ணுக்கு தெரியற தூரத்துல தண்ணி இருக்குன்னு பக்கத்துல போனா காணல் நீராகி போற மாதிரி இனி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது புதுசு புதுசா ஒரு பிரச்சனை வருது. உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? எல்லாம் நான் பிறந்த நேரம் மஞ்சு. என் வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்காது. அழாத அன்பு, நீ நம்புற முருகன் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டாரு. ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். ஆமாமா, அதுக்காக தான் இவ்ளோ விஷயங்களையும் பொறுத்து போக வேண்டியது இருக்குமா. ஆனா இப்ப இந்த சிக்கல்ல இருந்து அன்பரசியை எப்படி காப்பாத்த போறோம்? ஒண்ணுமே புரியலையே சந்திரா. அம்மா, நான் பத்மா மேடம் கிட்ட சொல்லும் போது இத நான் யோசிக்கலம்மா. இப்போ அன்பரசியை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது ஒரு ஐடியா தோணுதுமா.
எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குமா, அங்க இருக்கிற ஒரு டீனே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருமா. அவர்கிட்ட நம்ம சூழ்நிலை எல்லாத்தையும் சொல்லி டெஸ்ட் ரிசல்ட்ட மாத்தி சொல்ல சொன்னோம்னா அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருமா. நீ சொல்றது சரிதான் சந்திரா. அன்பரசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக நாம என்ன வேணாலும் செய்யலாம். நீ அந்த டீன் கிட்ட பேசி பாரு. சரிம்மா. அன்பரசி கும்பிடுற முருகன் அவளை ஒரு நாளும் கைவிட மாட்டாருமா. நம்மளுக்காக இல்லைனாலும் அவளுக்காக அவரு மனம் இறங்குவாருமா. ஹலோ அன்பரசி. அம்மா. என்ன அன்பு, குரலே ஒரு சொரத்து இல்லாம இருக்கு. உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். அன்பு, நான் உன்னை பெத்தவ, எனக்கு தெரியாதா நீ சந்தோஷமா இருந்தா எப்படி பேசுவ, கஷ்டமா இருந்தா எப்படி பேசுவேன்னு? சொல்லு, என்னாச்சு? எனக்கு என்னம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். பனியில நிக்கிறேன், அதனால குரல் அப்படி கேக்குது. வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். இதெல்லாம் என்னால நம்ப முடியல. அன்பு, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. என்னம்மா சத்தியெல்லாம் கேக்குற, என்ன நம்ப மாட்டியா? சரி சரி, நிச்சயதார்த்தத்துக்கு மேடமும் சாரும் எல்லா வேலையும் பண்ணிட்டாங்களா? அம்மா, அது வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் அன்பு, அதுல ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா இது, நான் என்ன சொன்னாலும் பிரச்சனையானே கேக்குற. சும்மா மனசு போட்டு குழப்பிக்காதம்மா, எனக்கு எதுவுமே இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். என் குரல் கொஞ்சம் இறுக்கமா இருந்ததுக்கே நீ இப்படி பயப்படுறமா? அதுவே நான் இங்க நடிச்சிட்டு இருக்கேன், அதனால எனக்கு அடுக்கடுக்க பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு உன்கிட்ட சொன்னா அது உன்னால தாங்க முடியாதுமா. என்ன அன்பு, டக்குன்னு அமைதியாயிட்ட? நீ உண்மையிலேயே நல்லதானே இருக்க? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, புரிஞ்சுக்காம நீ குறைஞ்சு குறைஞ்சு கேட்டா இல்லாததும் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். உன் கூட பேசலங்கிற ஏக்கமும் நீ பக்கத்துல இல்லங்கிற வருத்தமும் தான் என் குரல்ல தெரியுதுமா. மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு தனியா இருக்கணும்னு ஆசையா என்ன? நான் பக்கத்துல வந்தா அதுவே உன் உசுருக்கு ஆபத்தாயிடும் அன்பு. அதனாலதான் இப்ப கூட வர முடியாத நிலையில இருக்கேன். உன் நிச்சயதார்த்தத்துக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன், நீ கவலைப்படாத. ஆமா, மாப்பிள்ளை வீட்ல உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சார், நீங்க இந்த நேரத்துல? சார், நீங்க இங்க வர்றத யாராவது பாத்தாங்களா? மெயின் டோர் பூட்டி தானே சார் இருக்கும், அப்புறம் எப்படி சார் உள்ள வந்தீங்க? மெயின் டோர் சாத்தி இருந்தா உள்ள வர முடியாதா? நீ கவலையா இருக்கும்போது மொட்டை மாடி எகிரி குதிச்சாவது வந்துதானே ஆகணும். என்னது, மொட்டை மாடி ஏறி குதிச்சு வந்தீங்களா? சரி சரி, ஏன் வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்க சார். இன்னும் கூப்பிட வேண்டியவங்க கூப்பிடலையே மஞ்சு. இதுல இது வேறயா? சார், உள்ள வாங்க சார். ஐயோ சார், என்ன சார் கையில காயம்? அது ஒண்ணு இல்ல அன்பரசி,
ஒரு சின்ன காயம்தான். காதலுக்காக இந்த ஒரு வீர புண்ணு கூட படலைனா அப்புறம் என்ன காதல் அது? என்ன சார் நீங்க இருங்க, நான் வரேன். ஏய், ஏன் சார் விழுந்ததுல பெருசா அடிபட்டு இருந்தா என்ன சார் ஆகுறது? இந்த வெளிக்காயம் ஒன்னும் எனக்கு பெருசா வலிக்கல அன்பரசி. நீ எங்க அம்மா பேசும்போது அழுதியே, அதுதான் ரொம்ப வலிக்குது. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெளியே நிக்கிறேன். அந்த குரங்கு அனன்யா வர வந்தாலும் வந்துருவா. சார் டெய்லியும் அன்பரசி அன்பரசின்னு நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கா. நான் போய் வெளியே பாக்குறேன். ஓகே வாங்க சார். ஏய் மஞ்சு. சரி சரி, சாரி. அன்பரசி, எங்க அம்மா பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சார், நீங்க எதுக்கு சார் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? சார், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவங்க சந்திச்சு பேசுறோம், இதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஏய், இன்னதுக்கு இங்க நிக்கிற? அதான் அன்பரசி சொல்லிட்டால, போ போய் சொல்லு போ. ஏன் நீ இப்படி பொறாம புடிச்சு அலையிற? உன் கண்ணு முன்னாடி யாரும் நிம்மதியா இருந்துடக்கூடாதுல? நெஜ பேய கூட ஓட்டிடலாமா? உன்ன மாதிரி மனுஷ ரூபத்துல இருக்கிற பேய ஓட்டவே முடியாது. ஏய், வாயை மூடிட்டு நிக்கிறியா? இன்னொரு வார்த்தை மட்டும் பேசணும்னு வச்சுக்கோ, வாயை உடைச்சிருவேன். ஒட்டி பாம்பு மாதிரி சைலண்டா இருந்த உனக்கு இப்போ எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? அன்பரசி, நான் கிளம்புறேன். அன்பரசி, இவ பேசுறது என் மண்டைக்குள்ள ஏறுது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த இவள அரைஞ்சிருவேன்னு தோணுது. அதை விட எனக்கு இவள பார்க்கவே பிடிக்கல. என்ன சிவகாமி இந்த நேரத்துல? சாரி பத்மா, நான் கூட காலையில போன் பண்ணி சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா இத உடனே சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அவரு நீங்க கேட்டதுக்காக தான் டிஎன்ஏ டெஸ்டுக்கு வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரே தவிர, உண்மையிலேயே அந்த பட்டிக்காடு அவருக்கு பொண்ணெல்லாம் கிடையாது. அது சரி, இத சொல்லத்தான் எனக்கு கால் பண்ணீங்களா? அவசர குடுக்க. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. கண்டிப்பா என் வீட்டுக்காரு அன்பரசிக்கு ஃபேவரா ரிசல்ட் வர மாதிரி அவரோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க அதை நம்பி ஏமாந்துட கூடாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல இந்த டிஎன்ஏ டெஸ்டை எடுக்க வைங்க. அப்போதான் அந்த ரிசல்ட் உண்மையா வரும். இத சொல்றதுக்காக தான் நான் இந்நேரத்துல போன் பண்ணேன். ஏன்னா காலையில நீங்க கிளம்பினதுக்கு அப்புறம் நான் போன் பண்ணி எந்த யூஸும் இல்ல பாருங்க. நானும் அதே முடிவுல தான் இருக்கேன். காலையில சந்திரசேகர் சாருக்கு போன் பண்ணலான் இருந்தேன். என்ன சிவகாமி, இந்த சின்ன விஷயம் கூடவா எனக்கு தெரியாது? அதானே, நீங்க எப்பவுமே உஷாராச்சே, அது எனக்கு தெரியாதா? இருந்தாலும் முயல் அசால்ட்டா இருந்துட்டு
ஆமா கிட்ட ஏமாந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த விஷயத்துல மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த பட்டிக்காடு தான் உங்களுக்கு மருமகளா வருவா. நினைச்சு பாருங்க பத்மா, எப்படி இருக்கும்னு. சரி, நான் போன வைக்கிறேன். ஹலோ ஹலோ, கொஞ்சம் இருங்க பத்மா. விஸ்வா இந்நேரத்துல இங்க வந்து அந்த பட்டிக்காட்டை பார்த்துட்டு போனதா அனன்யா சொல்றா. விஸ்வா, தப்பு விஸ்வா மேல கிடையாது. அந்த அன்பரசி விஸ்வாவை அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கா. அதான் சொல்லணும்னு தோணுச்சு. அன்பரசியும் எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவ முன் வந்தா. ஆனா எங்களை காப்பாத்தின அன்பரசிக்கு இதுவே பெரிய சிக்கலா வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல டாக்டர். வெளியில இருக்கிற பத்மாவோட சன் விஸ்வாவும் அன்பரசியும் ஒருத்தர் விரும்புறாங்க டாக்டர். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க டாக்டர். அன்பரசி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில இருந்து வந்திருக்கா டாக்டர். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் கிட்டத்தட்ட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஆனா அந்த நேரத்துல தான் விஸ்வாவோட அம்மாவுக்கு அன்பரசி உண்மையாவே என் பொண்ணு தானான்னு டவுட் வந்து டிஎன்ஏ ரிசல்ட் வரைக்கும் கேட்டுட்டாங்க டாக்டர். அன்பரசியை நடிக்க சொன்னாலும் அவ என் பொண்ணா இருக்க கூடாதான்னு நான் பல நாள் ஏங்க இருக்கேன் டாக்டர். அவ்வளவு நல்ல பொண்ணு டாக்டர் அன்பரசி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது அது என்னால தடப்படும்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல டாக்டர். அதுவே வாழ்நாள் பூரா எனக்கு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுத்துரும் டாக்டர். ஏற்கனவே என் அம்முவையும் என் குட்டிமாவையும் தொலைச்சிட்டு நான் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் டாக்டர். அன்பரசி என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். ஆனா அந்த அன்பரசியோட சந்தோஷமே என்னால போயிடும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர். அன்பரசியோட வாழ்க்கை என்னால பாதிக்கப்படக்கூடாது டாக்டர். பிளீஸ் டாக்டர். இப்போ நீங்க கொடுக்க போற ரிப்போர்ட்ல தான் அன்பரசியோட வாழ்க்கையே இருக்கு. நீங்க நெகட்டிவா ரிசல்ட் கொடுத்துட்டா அப்புறம் அவங்க 2 பேரும் வாழ்க்கையில சேரவே முடியாம போயிடும் டாக்டர். என்னோட இந்த 20 வருஷ சர்வீஸ்ல எந்த சூழ்நிலையிலயும் நான் உண்மையை மாத்தி சொன்னதே இல்ல, இனியும் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அதுக்கப்புறம் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை நான் தொடவே மாட்டேன். ஐயோ, இவங்க என்ன இப்படி கேக்குறாங்க? ஒருவேளை அன்பரசி இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டாளா? என்னாச்சு, ஏன் இப்படி கேக்குறீங்க? நேத்து அவ என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவ மனசுல ஏதோ சங்கடத்தை வச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இப்படி ஒரு சந்தோஷமான நேரத்துல வழக்கமா அவ குரல்ல இருக்கிற உற்சாகம் கொஞ்சம் கூட இல்லாம பேசினா. என்னன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா அது வெறும் வாய் வார்த்தையா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க மேடம். நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா மேடம்? அன்பரசி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அவ எதையுமே சொல்ல மாட்டா மேடம்.
நல்லது நடந்தா கூட 2 வார்த்தை தான் சொல்லுவா. ஏதாவது சங்கடம்னா அது அப்படியே மனசுக்குள்ள போட்டு பூட்டிக்குவா. என்கிட்ட அவ எதுவும் சொல்லல. ஆனா அவ குரல் ரொம்ப உடைஞ்சு போயிருந்த மாதிரி தோணுச்சு. அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சா அம்மா மனசு கஷ்டப்படுவாங்கன்னு அன்பரசி எதையுமே சொல்லாம மறைச்சிருக்கா. நாமளும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஹலோ மேடம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க பயப்படாதீங்க. நீங்க சொன்னா சரிதான் மேடம். நான் ஏன் சொல்றேன்னா, அவ மனசால கூட யாரையும் சங்கடப்படுத்த மாட்டா. ஒருவேளை அவளையும் அறியாம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நீங்களும் சரி உங்க புள்ளையும் சரி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. என்னம்மா நீங்க? அன்பரசி எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா? அதுவும் இல்லாம அவ எந்த சூழ்நிலையிலயும் தப்பு பண்ண மாட்டா. உங்க பேத்திய பத்தி நீங்களே பெருமையா பேசுறத கேக்குறப்போ மனசுக்கு நிறைவா இருக்குது. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க. தைரியமா இருங்க. நிச்சயதார்த்தம் குறிச்ச தேதியில தானே நடக்குது மேடம்? ஆமா ஆமா. சார், டெஸ்ட் எல்லாம் ப்ராசஸ்ல இருக்கு. ரிசல்ட்ட டே ஆஃப்டர் டுமாரோ உங்க வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவோம். உங்க வீட்டு அட்ரஸ மட்டும் தெளிவா எழுதி கொடுத்துருங்க. ஓகே, நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ சார். 1 செகண்ட். சொல்லுங்க மேடம். அந்த ரிசல்ட் கொரியர் பண்ண எங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. என்ன பத்மா பேசுற? டெஸ்ட் ரிசல்ட் அவங்க பர்சனல் விஷயம். அது எப்படிமா நம்ம வீட்டுக்கு அதை அனுப்பி வைக்க சொல்ல முடியும்? இத பாருங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னதே நான் தான். சோ அது மத்தவங்க கைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என் கைக்கு வரதுல எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி போடு. நான் சும்மா கோடு போட்டு கொடுத்தா பத்மா அதுல ரோடே போடுறாளே. எங்க இவரு ரிசல்ட்ட மாத்திர போறாருன்னு டைரக்டா அவங்க வீட்டுக்கே அனுப்ப சொல்றாங்க. கிளவர் தான். பத்மா, இதெல்லாம் டூ மச்மா. நாம கேட்டதுக்காக அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு நம்ம லிமிட்டை தாண்டி போக கூடாதுமா. அது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுதான் முறையா இருக்கும். எங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கு மேல இத பத்தி ஆர்குமெண்ட் பண்றதுக்கு எனக்கு பொறுமை இல்ல. சார், இப்போ என்ன உங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும் அவ்வளவுதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. சிஸ்டர், நீங்க கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க. அப்புறம் நாளைக்கு மறுநாள் ரிசல்ட் வந்ததும் எங்க வீட்ல மீட்டிங் வச்சுக்கலாம். விஷ்வா, போலாம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே எதிரில வந்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். யார் நீங்க? நான் சந்திரசேகர் இருக்காருல்ல, அவரோட வைஃப். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎன்ஏ டெஸ்டுக்காக வந்தாரே, அவர்தான். ஓ, செகண்ட் வைஃபா? என்ன இந்த டாக்டர் டீசென்டா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி பட்டுன்னு கீழே இறங்கி பேசுறாங்க. ஆமா ஆமா, நான் தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு குயிக்கா சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு. சொல்றேன்.
அந்த அன்பரசி இருக்கால, அவ என் வீட்டுக்காரருக்கு பிறந்தவளே இல்ல. எங்கேயும் ஆதரவு இல்லாம கிடந்தவள வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சு ஏன் பொண்ணுன்னு சொல்லி அவர் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அதத்தானே டாக்டர் சொல்ல வரேன். உண்மையிலேயே டெஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நெகட்டிவ்னு தான் வரும். ஆனா என் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவரு பெரிய கில்லாடி. உங்களுக்கு சம்திங் கொடுத்து ரிசல்ட்ட பாசிட்டிவா மாத்த சொல்லி கேட்டிருப்பாரே. இத பாருங்க, அவர் என்ன குடுக்கறேன்னு சொன்னாரோ அதை விட டபுள் மடங்கு நான் உங்களுக்கு ஜாஸ்தியா குடுக்கறேன். ஆனா நீங்க அந்த ரிசல்ட் நெகட்டிவ்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே தான் இருக்கும். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். அவர் என்னன்னா இந்த பொண்ணு வாழ்க்கை முக்கியம், ரிசல்ட்ட பாசிட்டிவா கொடுங்கன்னு சொல்றாரு. எந்த பொம்பளை என்னன்னா ரிசல்ட்ட நெகட்டிவா கொடுக்க சொல்லுது. என்ன பண்றது? நீங்க இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பணம் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். ஆனா இந்த காரியத்தை மட்டும் கச்சிதமா முடிச்சு கொடுத்துருங்க. You shut up your mouth. What nonsense you are talking? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? டாக்டர்னா பணத்தை வாங்கிட்டு என்ன வேணாலும் செய்வாங்கன்னு நினைச்சீங்களா? என்ன டாக்டர், ஏன் கத்துறீங்க? யாருமே செய்யாததையா நான் உங்களை செய்ய சொல்றேன்? கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வழக்கமா உங்களை மாதிரி டாக்டருங்க செய்யறது தானே. இத பாருங்க, இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க. அட்வான்ஸ் இப்ப குடுக்கறேன், பேலன்ஸ் நான் அப்புறமா கொடுத்துட்டு போறேன். நீங்களா மரியாதையா சொன்னா கேக்குற ஆளே கிடையாது. செக்யூரிட்டி டாக்டர், சொன்னா கேளுங்க டாக்டர். வேண்டாம். என்னாச்சு டாக்டர்? முதல்ல இவங்களை இங்க இருந்து துரத்தி விடுங்க. இன்னொரு முறை இவங்களை பார்க்க கூடாது. மேடம், ஏன் மேடம் டாக்டரை டென்ஷன் படுத்துறீங்க? வாங்க மேடம், வெளியில வாங்க. ஏய், கையெடு. நீ போ, நான் போய்க்கிறேன். இது சென்னையில எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க முகவரி. அங்க நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலாம். நான் உங்ககிட்ட போன் பண்ணி விஷயத்த சொல்றேம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. பெத்த பொண்ண பக்கத்துல இருந்து கூட பார்க்க முடியாதபடி கடவுள் பிரிச்சு வச்சிருக்காருன்னு வருத்தப்படாதீங்கம்மா. கடவுள் எதையுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு. நேரம் வரும்போது அத நீங்களே உணர்வீங்க. என்ன நடந்தாலும் கடவுள் நமக்கு துணையா இருக்காருங்கிற நம்பிக்கையை மட்டும் எழுந்துடாதீங்கம்மா. சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. கடவுள் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பாரு. நான் வரேங்கய்யா. சர்வேஸ்வரா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீதான் அந்த அம்மாவுக்கு துணையா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாரும் மேடமும் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டாங்க. அவங்களா சொல்ற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போறது அவ்வளவு நல்லதா படல அன்பு. இல்ல மஞ்சு, உனக்கு இன்னும் இந்த பிரச்சனையோட வீரியம் புரியல. ரிசல்ட்ட பார்த்ததும் பத்மா மேடம் நேரா இங்க வந்து நிச்சயம் என்னை அசிங்கப்படுத்துவாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியும். ஆனா விஸ்வாசர் பாவம், நடக்கிறத தடுக்கவும் முடியாம, அம்மாவை எதிர்த்து பேசவும் முடியாம நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அந்த நிமிஷம் அவர் தவிக்கிற தவிப்பாரு என்னால பார்க்க முடியாது மஞ்சு. அதனால்தான் நான் போறேன்னு சொல்றேன். நீயும் சரி விஸ்வாசரும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுல ரெண்டு பேரும் சலிச்சவங்க கிடையாது. ஒரு பக்கம் அனன்யா அவங்க அம்மா பத்மா மேடம்னு உனக்கு எதிரா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஜானகி மேடம், சந்திரசேகர் சாரு, சத்தியமூர்த்தி சாரு, கௌசல்யா அக்கா, சுபானு உனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெரிய கேங்கே இருக்கு அன்பு. நீ எங்களுக்காகவாச்சும் கொஞ்சம் பொறுமையாயிரு அன்பு. அன்பு, எனக்கு என்னமோ ரிசல்ட் பாசிட்டிவா வரும்னு தான் தோணுது. ஏன்னா நீ சொன்ன மாதிரி சொத்து சொகத்தை விட மத்தவங்க நமக்கு பண்ணின ஆசீர்வாதமும் நமக்காக பண்ணுற பிரார்த்தனையும் எப்பவுமே நம்மள காப்பாத்தும்னு நானும் நம்புறேன். நீ கும்பிடுற முருகன் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டான். தைரியமா நம்பிக்கையோட இரு.
அழுதியா? இல்ல சார். அவ பொய் சொல்றா சார். அவ வந்ததுல இருந்து சாருக்கும் மேடமுக்கும் நான் பெரிய தொந்தரவாயிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா சார். மஞ்சு கொஞ்சம் சும்மா இரு. எதுக்கு அன்பரசி மஞ்சுவை திட்டிட்டு இருக்க? நீ வருத்தப்படுவேன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? வீட்டுக்குள்ளேயே இருந்தா நடந்ததே நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் தான் நான் உன்னை வெளியில அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். சார் இல்ல சார், நான் மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. நாம போற இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கன்னு கெஸ் பண்ண முடியல. உனக்கு பிடிச்ச முருகரை தான் பார்க்க போறோம். அவர்கிட்டயே போய் உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற உன் பக்தைய ஏன் இப்படி சோதிக்கிறன்னு நியாயம் கேட்போம். அதோட நானும் ஒரு சின்ன நேர்த்திக்கடன் செய்யலான்னு இருக்கேன். அதையும் முடிச்சிட்டு வந்துடலாம். தம்பி, என்ன கொலை பண்ண ஒருத்தர் தொத்திட்டு இருக்காப்பா. அவன் அந்த கார்ல வந்துட்டு இருக்கான். அவன் என்ன பாத்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? அவன் வந்து என்ன கேட்டா என்ன தெரியலன்னு சொல்லிடுங்க. சரிமா சரிமா. ஏப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பதில் சொல்லாம கனவு கண்டுட்டு இருக்க? அப்படி யாரும் என் ஆட்டல் வரல சார். வரலையா? டேய், நீ கோயமேடு வாசல்ல தானே சவாரி எடுத்த. உன் வண்டியில ஒட்டி இருக்கிற இதே முருகன் பட போட்டோவை நான் பார்த்தேன்டா. இந்த மாதிரி முருகன் படம் ஒட்டி இருக்க ஆட்டோ 100 கணக்கில் ஓடுது சார் சிட்டில. நீங்க வேற ஏதோ வண்டியை பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் கோயம்பேடு பக்கமே போலங்க. நானே ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சும்மா என்கிட்ட வந்து பொம்பளைய பத்தி ஆம்பளைய பார்த்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போங்க சார். முருகா, அப்பாவும் பொண்ணுமா வரத பார்க்கதான் இந்த விளையாட்டா? இந்த காட்சிய பார்க்க நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். எந்த காலத்திலயும் என் பொண்ணு அவரு கூட சேர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிறவன் வெளியே என்ன துரத்துறான். தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இங்க வந்து பார்த்தா என் பொண்ணு அவ அப்பான்னு தெரியாமலேயே அவர் கூட சேர்ந்து இருக்கா. இந்த அற்புதத்துக்கு நான் உனக்கு கோடி முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. வாங்க சார், ரொம்ப நாளா கோவில் பக்கமே பார்க்க முடியல. பிசினஸ் ஓடாம கொஞ்சம் நம்மள படைச்சவனையும் பாருங்க. நான் இப்ப அதுக்கு தான் வந்திருக்கேன் சாமி. நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு கேட்டுதான் அங்க பிரதர்ஷனம் பண்ண போறேன். இது ஏதோ பெரிய வேண்டுதலா இருக்கும் போல. என்ன சார், சுவாமி சன்னதியில வந்து இப்படி கண் கலங்குறேன். உங்களை அந்த கடவுளா நினைச்சு என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றேன். என் குடும்பத்தோட மரியாதைய காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையா வந்து நிக்குது. அப்படி என்ன பிரச்சனை?
மாதிரி பெரிய பணக்காரங்க எல்லாம் கார்ல இருந்தபடியே சுவாமிக்கு சல்யூட் அடிச்சுட்டு போற இந்த காலத்துல உங்க பொண்ணோட நல்வாழ்க்கைக்காக நீங்க பண்ண இந்த வேண்டுதல் கண்டிப்பா முருக மனசை தொற்றுக்கும். உங்க மனசு மாதிரியே இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும். க்ஷேமமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. கவலைப்படாம போயிட்டு வாங்க. முருகன் எப்போதும் துணை நிப்பான். வாங்கம்மா போலாம். முருகா, இப்ப என் மனசு நிறைஞ்சிருக்கு. இனி என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் கூட இருப்பாருன்னு தைரியத்தை கொடுத்துட்டு ரொம்ப நன்றிப்பா. இந்த சந்தோஷத்தோடயே நான் இங்க இருந்து போறேன். உங்க அம்மாவை நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லிட்டல்ல? என்ன அன்பரசி அங்கே நின்னுட்ட? இங்க வா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 10 நிமிஷம் தாம்மா, நம்ம போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. சரிங்கம்மா. நான் ஊர்ல இருக்காங்கன்னு சொன்னேன். ஓஹோ. அன்பரசி, உங்க அம்மாவுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் தெரியுமா? தெரியாது சார். நான் எதுவுமே அவங்க கிட்ட சொல்லல. ஆமா, இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம இருக்கிறது நல்லதுதாம்மா. தேவையில்லாம அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடும்ல. ஆனா எங்க அம்மா பயங்கரமான ஆளு சார். நான் பேசுற ஒரு வார்த்தையை வச்சே என் மனச கண்டுபிடிச்சிருவாங்க. குரல் ஒரு மாதிரியா இருக்குன்னு திரும்ப திரும்ப கேட்டு நான் ஒண்ணுமே இல்லன்னு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் சார். என்னப்பா, இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? அங்க ஒருத்தர் பக்கத்துல தானே சொன்னாரு. இதோ பக்கத்துல வந்துட்டோமா, இங்கதான் போயிடலாம். மெட்ரோ வேலை நடக்கிறதுனால ரோடெல்லாம் பள்ளம் மேடா இருக்குதுமா. அதான் சுத்திட்டு போக வேண்டியதா இருக்கு. இதோ ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாமா? சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிம்மா. இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். முழுசா சந்தேகம் வர்றதுக்குள்ள அண்ணன் சொன்ன மாதிரி அந்த குடோனுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். இந்த அம்மா கத்தி கூப்பாடு மட்டும் போட்டுருச்சுன்னா ஜனங்க கிட்ட நம்ம தான் தர்மடி வாங்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை இந்த டாக்டர் கிட்டயும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ரிசல்ட்ட மாத்த சொல்லலாம்ல. அனன்யா சொன்னது உண்மைதான். அந்த அன்பரசிய தான் பொண்ணுன்னு சொன்னது மெயின்டைன் பண்றதுக்கு அவர் எந்த எல்லைக்கும் போவாரு. ரிப்போர்ட்ட மாத்திர பிளான்ல இருந்தா
காசுக்கு மயங்காத அந்த டாக்டர் கண்டிப்பா வேற எதுக்காகவும் ஒத்துக்க வாய்ப்பில்ல. ஆனா இவரு தைரியமா இருக்கிறத பார்த்தா வேற ஏதோ பிளான் பி வச்சிருப்பாரு போல இருக்கே. உண்மையான ரிப்போர்ட் வந்தா கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் வரும். ஆனா அத நினைச்சு நாம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எதுக்கும் ரிப்போர்ட் வந்ததும் யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நாம் அதை பாத்துறணும். அதான் சரியா இருக்கும். அம்மா நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் இந்த இடமா? என்னப்பா இங்க ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லையே. அட்ரஸ் எதுனா மாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் இல்லம்மா, நீங்க சொன்ன அட்ரஸ் இதுதான். இது வேலையை கச்சிதமா முடிச்சிட்டனே. அந்த பொம்பளைய மயக்கமாக்கி குடோன்ல கட்டி போட்டிருக்கனே. சூப்பர். எங்க திரும்பவும் மிஸ் ஆயிடுவாளோன்னு திக்குன்னு இருந்துச்சுடா. இத்தனை வருஷம் தண்ணி காட்டிட்டு இருந்தவ இப்ப மாட்டினால. இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். நான் வர்ற வரைக்கும் அவளை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோடா. சரியா? சரிங்கண்ணா. பாத்துக்க. நான் பாத்துக்கிறேண்ணா. அண்ணே, அதான் அந்த பொம்பளை தூக்கியாச்சுல. இந்த நல்ல விஷயத்த சிவகாமி மேடத்துல போன் பண்ணி சொன்னா சந்தோஷப்படுவாங்களா அவங்க? இல்லடா, அந்த கஸ்தூரி கிட்ட இருந்து அவ பொண்ணு யாரு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளையும் தூக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் சிவகாமிக்கு போன் பண்ணி சொல்லணும். ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆக என் பொண்ணுக்கு என் மேல இருந்த நம்பிக்கைய போயிடுச்சு. இந்த முறை சரியா செஞ்சேன். நான் யாருக்கு நிரூபிக்கிறேன். ஏய், என்னடா மாட்டு வண்டி மாதிரி ஓட்டுற? வேகமா போடா. ஓ அண்ணனை கொன்ன அன்னைக்கே உன்னையும் உன் பொண்ணையும் கொன்னு அந்த சந்திரசேகர் முன்னாடி போட்டிருந்தா இன்னைக்கு பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. நான் செஞ்சது தப்புதான். இப்ப நீயும் உன் பொண்ணு செத்தாதான் அங்க இருக்கிறவளை நிரந்தரமா விரட்டி அடிக்க முடியும். எங்கடி இருக்கா உன் பொண்ணு? சொல்ல போறியா இல்லையா? ஏய், இப்படி கட்டி வச்சு என்ன மிரட்டினா நான் சொல்லிருவேன் நினைக்கிறியா? என் கழுத்த அறுத்தா கூட என் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை கூட வராது. இவளை வச்சு பொண்ணு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படி மயங்கி கிடக்குறாள. அவன் அடிச்சதுலதான் மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். அண்ணா, என்னடா இவ இருக்க புடிவாதத்துக்கு இன்னும் 4 நாள் வச்சு அடிச்சா கூட வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டா போல. என்ன? ஆமாண்டா, இனி இது வேலைக்கு ஆகாது. இவளை வாய் திறக்க வைக்கணும்னா சிவகாமியால மட்டும்தான் முடியும். அவளுக்கு போன் பண்ணா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டைம்ல எந்த டாக்டர் இருக்காங்க?
டியூட்டி டாக்டர், டியூட்டி முடிஞ்சு போயாச்சு. இது யாரு? யாரோ ஒருத்தன் என்ன சந்தேகமா பாக்குற மாதிரி தெரியுதே. பயத்தை வெளியில காட்டாம அப்படியே கேஷுவலா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். எதுக்கு எவ்வளவு அவசரமா போறாங்க? ஒருவேளை இது உள்ள இருப்பாங்களோ? இப்படிதானே வந்தாங்க. பேஷண்ட் ரூமா இது? ஹலோ, உள்ள யாரு? யாரோ போன மாதிரி இருந்தது, ஆனா யாரையுமே காணோம். அப்பா வேற நிலைமை தெரியாம திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காரு. பேசாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அப்பாடா, தப்பிச்சோம். கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்துருச்சு. எப்பவுமே உடனே போன் எடுக்கிற சிவகாமி இன்னைக்கு 2 முறை கூப்பிட்டோம், போன் எடுக்காம கட் பண்றாள. எதுக்கும் இன்னொரு தடவை போன் பண்ணி பார்ப்போம். என்னடா இது, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவ ஏதோ பிரச்சனையில இருப்பாளோன்னு தோணுது. எதுக்கும் அனன்யாவுக்கு கால் பண்ணி பார்ப்போம். சிவகாமிக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அனன்யாவும் போனை எடுக்க மாட்டேங்கிறா. ஒண்ணுமே புரியலையே. இவ என்னடானா இவ பொண்ணு எங்க இருக்கான்னு வாயவே திறக்க மாட்டேங்கிறா. இப்போ என்ன பண்றது? அம்மா பக்கத்துல போயிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா விஸ்வாஸ் சார் அம்மா மாதிரி யாரையோ பார்த்ததா சொல்றாரு. மனசு வேற ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? இந்த மாதிரி நேரத்துல நமக்கு தைரியம் தர ஒரே விஷயம் முருகர் மட்டும்தான். தெரியல, திடீர்னு தூக்கத்துல இருந்து முழிப்பு வருது. மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. ஆசிரமத்துக்கு இப்ப போன் பண்ணா இங்கதான் பக்கத்துல எங்கேயோ போயிருக்கிறதா சொல்றாங்க. இங்க விஸ்வாஸ் சார் அம்மாவை பார்த்ததா சொல்றாரு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சாமி. எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு
நம்பிக்கை இருந்தாலும் ஏதோ தப்பா ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னை எல்லா ஆபத்துல இருந்தும் நீ தான் காப்பாத்துற. எங்க அம்மாவையும் எந்த ஆபத்தும் இல்லாம நீ தான் காப்பாத்தணும். எங்களுக்குன்னு உன்னை விட்ட வேற யாரு இருக்கா சொல்லு. என்ன நடந்தாலும் நீ தான் துணையா இருக்கணும் சாமி. யார் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க? குழப்பமா இருக்கே. என்னம்மா இது? இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் இவ்வளவு சீக்கிரமா நடந்திருக்கு. மா, கண்டிப்பா இதெல்லாம் அன்பரசியோட வேலையாதாம்மா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவன் நம்மள இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கால்லம்மா. ஆமா சந்திரா, நாம செய்யற எந்த காரியத்திலையும் நம்ம பெத்தவங்க எப்படி வளர்த்திருக்காங்கிற தன்மை தெரியும்னு சொல்லுவாங்க. இப்படி அன்பரசி எது செஞ்சாலும் அவங்க அம்மா தான் என் நினைவுக்கு வராங்க. பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு சிவகாமி அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். என்ன அன்பரசி, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரியா? ஆமா மேடம், நீங்க எழுந்திருக்கிறதுக்குள்ள வந்துடணும்னு நினைச்சேன். பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இந்தாங்க மேடம். சார், காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா? நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். சூடா சாப்பிடலாம். இந்த சமையல் வேலையில நீ எதுக்கு செய்யற? அதுக்குதான் வேலைக்காரிங்க இருக்காங்கல்ல. ஒருவேளை நான் இந்த வீட்ல இருக்கிற ஒருவேளை நான் இந்த வீட்ல இருக்கிறது இன்னைக்கு கடைசி நாளா கூட இருக்கலாம். அன்பரசி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அன்பரசி, இது உன் வீடுமா. இங்க நீ இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இன்னைக்கு டிஎன்ஏ ரிசல்ட் வந்துரும் சார். கண்டிப்பா பத்மா மேடம் அத பார்த்த உடனே நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்க. சிவகாமி மேடம் ஏற்கனவே என் மேல பயங்கரமா கோவத்துல இருக்காங்க. ரிசல்ட் தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதான் இந்த வீட்ல இருக்கிற இந்த கடைசி நாள என்னோட நாளா ஆக்கிக்கணும்னு நினைச்சேன். அதுக்குதான் வாசல்ல கோலத்துல இருந்து கிச்சன்ல காஃபி வரைக்கும் எல்லாத்தையும் நானே ரெடி பண்ணிருக்கேன்.
எனக்காக எவ்வளவு செஞ்ச உங்களுக்கு ஏதோ என்னால ஒரு சின்ன கைமாறு. அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? அன்பரசி, நான் தான் கோயிலே சொன்னல, அதுக்குள்ள ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சார், அது உங்களோட ஆசை. ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யாராலையும் மறைக்க முடியாது சார். சரி, ரிப்போர்ட்டை விடு. அது எப்படி வேணாலும் வரட்டும். அதுக்குன்னு நீ இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற எந்த அவசியமும் இல்லையே. சிவகாமி எங்களை மீறி என்ன பண்ணுவா? சார், இது வரைக்கும் எனக்கு உரிமை இருந்துச்சு. எப்போ அது இல்லைன்னு ஆகுதோ அடுத்த நிமிஷமே நாங்க இருக்க கூடாதுல்ல. அவங்க சொன்னா நான் வெளியில போய் தானே ஆகணும். அன்பரசி, திரும்ப திரும்ப போறேன்னு சொல்லாதம்மா. நீ அந்த மாதிரி போறேன்னு சொல்றத என்னாலையும் சந்திராவாலையும் தாங்கிக்க முடியாதுமா. கண்டிப்பா கடவுள் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடவே மாட்டாரு. ஏமாந்துட்டியே கஸ்தூரி, நான் விரிச்ச வலையில இவ்வளவு சுலபமா மாட்டிக்கிட்டியே. அண்ணன் கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னடா சொன்ன மாதிரியா செஞ்சுட்டால, அவன் நம்பிட்டால. அந்த பொம்பளை என் நடிப்பை உண்மைன்னு நம்பி இப்ப போன் பண்றேன்னு தனியா போயிருக்கா. நானும் ஆளுங்க வராங்களான்னு பாக்குறேன்னு தள்ளி வந்து நிக்கிறேன்னு. சரி சரி, எப்படியோ இந்நேரம் நம்பர் டயல் பண்ணி பேசியிருப்பா. ஆளுங்க வராங்கன்னு சொல்லி அந்த பொம்பளைக்கு இருந்து போன வாங்கு. சீக்கிரம் போ, வாங்கிட்டு அவ பேசின அந்த நம்பரை சொல்லு. சீக்கிரம். என்னடா நம்பரை பார்த்து சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஸ்கெட்ச் நாம அவளுக்கு போடல, அவதான் நம்மளுக்கு போட்டிருக்கா. போன்ல பேசுறேன்னு நைட்ல நடிச்சு போன சுப்புநூறா உடைச்சிட்டானே. என்னடா சொல்ற முட்டா பையல, முட்டா பையல. கைக்கு கிடைச்சவள கோட்டை விட்டுட்டீங்களே. தம்பி வருது. கடவுளே, எப்படியாவது தம்பி என்ன பார்த்துட்டா போதும், காப்பாத்திடும். தம்பி கிட்ட வரும்போது கத்திருவோம். கண்டிப்பா பார்த்து என்ன காப்பாத்திரும். தம்பி, யாரோ கையாட்டி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சோ? இருக்காது. வண்டியாடா குறுக்கப்பட்டிருக்க, வண்டியாடா. உங்க காருக்குள்ள எனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரோ இருக்காங்க, கொஞ்சம் பார்க்கணும். வண்டியோட கதவை திறக்கறியா? அதெல்லாம் முடியாதுடா.
அதெல்லாம் முடியாது. முதல்ல வண்டியோட டோர் ஓபன் பண்ணு. டேய் நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. அந்த கஸ்தூரி மாட்டிக்கிட்டான்னு சொல்றதுக்கு அத்தனை தடவை போன் பண்ணப்பா. இப்ப அவளோட பொண்ணு நம்பரை வாங்கிட்டாரா இல்லையான்னு தெரியலையே. அவ நிலைமை என்னன்னு போன் பண்ணி பாப்போமா? நாம பக்கா புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி அவ கிட்ட இருந்து அவ பொண்ணு நம்பரை வாங்கலான்னு பார்த்தா அவ புத்திசாலித்தனமா எஸ்கேப் ஆயிட்டாள. சரி போன் பண்ணி பாப்போம். ஒரு பொம்பளை கிட்ட இருந்து போன் நம்பர் வாங்க துப்பு இல்ல. இப்படி ஒரு சப்பை ஆயிட்டியாடா. என் பொண்ணு இந்நேரம் பார்த்து கால் பண்றாள். அந்த கஸ்தூரி தப்பிச்ச விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது, கண்டபடி என்ன போன்லயே திட்டுவா. அதனால போன் எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. எடுக்க மாட்டேங்கிறாரே. மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போம். எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ண? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஹலோ அப்பா, என்னாச்சு? அந்த கஸ்தூரி ஏதாவது சொன்னாளா? அது வந்துமா, அது நாங்க அடிச்ச அடியில இன்னும் மயக்கமாத்தமா இருக்கா. அவளுக்கு நினைவு திரும்பி வந்ததும் நீ சொன்ன பிளான் படி அவ கிட்ட இருந்து அவ பொண்ணு நம்பரை நான் வாங்கிடுறேன். அப்பா வசமா சிக்கிருக்கா. இந்த வாட்டி அவளும் அவ பொண்ணும் எக்காரணத்துக்கு ஒண்ணும் தப்பிச்சிடவே கூடாதுப்பா. அப்புறம் இங்க ஒருத்தி அவர் பொண்ணா நடிச்சிட்டு இருக்கால, அவளையும் அடிச்சு துரத்துறதுக்கு ஒரு ரூட் போட்டு வச்சிருக்கேன். இவளுங்க 2 பேரோட கதையை முடிச்சாதான் அனன்யாவை இந்த வீட்டு இளவரசி ஆக்க முடியும். ஆமாமா, நான் இவகிட்ட இருந்து நம்பரை வாங்கிட்டு உனக்கு போன் பண்றேன். அங்க இருக்கிற அவளை நீ கவனிச்சுக்க, சரியா? போன வச்ச. சரிப்பா. டாக்டர், அவங்க எப்படி இருக்காங்க? இப்ப நல்லா இருக்காங்க. கான்ஷியஸ் வந்துடுச்சு, கண்ணு முழிச்சிட்டாங்க. Thank God. வேற ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்லையே. நத்திங் சீரியஸ். அவங்க தலையில அடிபட்டதுல லைட்டா கேர் ஆகி மயங்கிட்டாங்க. அதோட அவங்க நைட்ல இருந்து சாப்பிடாம இருக்காங்க. அதான் லேசா பிளட் வந்ததுமே மயக்கம் வந்துருச்சு. கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்திருக்கேன், அத வாங்கி கொடுங்க. பிஃபோர் தட் அவங்கள நல்லா சாப்பிட வைங்க. ஓகே டாக்டர். ஒரு ½ அன் அவருக்கு அப்புறம் அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஆமா, அவங்க உங்களுக்கு ரிலேட்டிவா? ஆமா டாக்டர். ஓகே, நீங்க போய் பாருங்க. யா ஓகே. உட்காருங்க, ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க. அப்படியே உட்காருங்க. அம்மா, நீங்க அன்பரசியோட அம்மா தானே? நேத்து நீங்க ஆட்டோல போகும்போது நான் உங்களை பார்த்தேன். ஆனா அன்பரசி கிட்ட போன் பண்ணி கேட்டதுக்கு அவ நீங்க ஊர்ல இருக்கிறதா சொன்னா. சாரிமா, நான் யாருன்னே சொல்லாமலே பேசிட்டு இருக்கேன். நான் உங்க ஊர்ல தெரியும் தம்பி. அப்போ அன்பரசி எல்லாத்தையும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க வரீங்கன்னு அன்பரசி கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஆமா, உங்களை கார்ல கிட்னாப் பண்ணாங்கல்ல, அவங்க யாரு? ஏதோ ரவுடி பசங்க போல. ஊர்ல இருந்து நான் தனியா வந்திருக்கேன்னு காசு பறிக்க நினைச்சு கடத்த பார்த்தாங்க. நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. ஓ, அப்போ அன்பரசிக்கு தெரியாம தான் வந்தீங்களா?
சரி அதை விடுங்க. நீங்க சரியா சாப்பிடலன்னு டாக்டர் சொன்னாங்க. இந்தாங்க, முதல்ல இத சாப்பிடுங்க. இந்தாங்க. இல்ல தம்பி, வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, மயக்கம் வந்ததுக்கு காரணமே நீங்க சரியா சாப்பிடாம இருந்தீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுவும் இல்லாம மெடிசன் எடுத்துக்கிறீங்கல்ல, சாப்பிடாம இருந்தா எப்படி? சாப்பிடுங்க, சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்கம்மா. தம்பி, ரொம்ப நன்றிப்பா. இதுல என்ன இருக்கு? சாப்பிடுங்க. நன்றியா? நீங்க என் அன்பரசியோட அம்மா. உங்களுக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? அம்மா, டாக்டர் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சதுமே நான் உங்களை சந்திரசேகர் அங்கிள் வீட்டுல விட்டுறேன். அன்பரசிக்கும் சந்திரசேகர் அங்கிளுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த ரிசல்ட் எங்க வீட்டுக்கு வரப்போகுது. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது தம்பி. அன்பரசி தான் அந்த வீட்டோட உண்மையான வாரிசு. அவ அவரோட பொண்ணு. அதுதான் ரிசல்ட்டா வரும். நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா? இல்ல, அந்த வீட்டுக்கு போனாதானே பிரச்சனை. பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எந்த ப்ராப்ளமும் இல்ல. இல்ல தம்பி, எனக்கு தெரிஞ்சவங்க வீடு ஒண்ணு இருக்கு. நான் அங்க போய் தங்கிக்கிறேனே. ஏன் ஆண்டி, எங்க வீட்ல எல்லாம் தங்க கூடாதா? ஏதாவது சென்டிமெண்டா ஃபீல் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இந்த நேரத்துல எல்லாரும் வந்து போவாங்க. நான் யாரு என்னங்கிற கேள்வி வரும். ஏன் அன்பரசியே கூட அங்க வரலாம்ல? அவ கண்ணுல நான் பட்டா எல்லார்கிட்டயும் கொண்டு போய் நிப்பாட்டி நான் தான் அம்மான்னு சொல்லுவா. அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனையில கொண்டு போய் நிப்பாட்டிரும். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன்பா. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாத ஆண்டி, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். வேண்டாம் தம்பி, சொன்னா கேளுங்க. நீங்க மறக்க கூடாது. எந்த ரிஸ்க்கும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க என் கூட வீட்டுக்கு வரீங்க, அவ்வளவுதான். தம்பி, உங்க தாத்தா நல்லா இருக்காங்களா? எங்க தாத்தாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் வீட்ல நான் முன்னாடி வேலை செஞ்சேன். ஐயா, மாத்திரை தீந்து போயிடுச்சு. நானும் பார்க்காம விட்டுட்டேன். மல்லிகா, நீ போய் வாங்கிட்டு வந்துருமா. ஓ, அந்த மல்லிகா நீங்க தானா? ஆமா. நீங்க என் கூட ஒரு தடவை பேசும்போது உங்க குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு தாத்தா கிட்ட கூட சொன்னேன். தாத்தாவும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பேச முடியாம படுத்த படுக்கையாவே இருக்காரு. இவ்வளவு ஏன், கை கால் கூட அசைவு இல்லாம போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு என் அம்மாவை தெரிஞ்சிருக்குமே. ரிசல்ட்ட உங்க முன்னாடி வச்சுதான் பிரிக்கணும்னு பத்மா சொல்லிட்டா. அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதான்
அதான் எல்லாருமே வந்துட்டாங்கல்லம்மா. இன்னும் எதுக்காக வெயிட் பண்றாங்க? அந்த கவரை பிரிச்சு பார்த்து அந்த பிச்சைக்காரிக்கும் அப்பாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுமா. அந்த வார்த்தைய என் காது குளிர கேட்கணும்னு ஆசையா இருக்கு. உண்மை ஒரு நாளும் தோக்காது அன்பரசி. அந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு நீ தானே இந்த ரிசல்ட்டை சொல்லும் பாரு. கெட்ட எண்ணம் பலிக்காதுடி. அன்பரசி எனக்கும் அவருக்கும் பிறந்த பொண்ணு. அவ எங்க ரத்தம். பத்மா குடுமா. அங்கிள், இந்த ரிப்போர்ட்ட பார்த்ததும் ஆன்டி ஃப்ரீஸ் ஆகி நிக்கறாங்க. நீங்களும் என்னன்னா இப்படி ஷாக் ஆகி போய் நிக்கிறீங்க? சம்டைம்ஸ் நாம எக்ஸ்பெக்ட் பண்றது வரலனா இப்படிதான் டிசப்பாயிண்ட் ஆகதானே செய்யும். அதுல என்ன இருக்கோ அத பிராங்கா சொல்லிடுங்க. பரவாயில்லடிமா, அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. அவளோட கெட்ட எண்ணம் அப்படியே உங்ககிட்டயும் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்லடி. இனிமே சந்திரசேகர் சாருக்கும் அன்பரசிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்பா கொஞ்சம் பொறுப்பா. என்ன சொல்றீங்க சத்தியமூர்த்தி சார்? அன்பரசி உங்களோட பேத்தியே இல்ல. அன்பரசி சந்திரசேகர் சாரோட பொண்ணு இல்ல, ஜானகி மேடத்தோட பேத்தி இல்லன்னு இனி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ரிசல்ட் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. சந்திரசேகர் சாரோட ரத்தம், அவரோட பொண்ணுதான் அன்பரசி. இனிமே எங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? எங்க எல்லாருக்கும் ஓகே தான். நிச்சயதார்த்த தேதி எல்லாம் இனி மாத்த வேண்டாம்.
அதே தேதியில வச்சுக்கலாம். எங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். எங்களுக்கு ஓகே தான். இனி நிச்சயதார்த்த தேதியை மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. கடவுளே, என் பொண்ணுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த சந்தோஷம் அவ வாழ்க்கை முழுசும் நிலைச்சிருக்கணும். அனன்யா விடுமா. அங்கிள், நான் அன்பரசி கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் தனியா பேசலாமா? ஏன் விஸ்வா, இங்கேயே பேசலாமே. இல்லப்பா, கொஞ்சம் தனியா பேசணும். அன்பரசி, போயிட்டு வா. கூப்பிடுறது காதுல வாங்கிக்காம போயிட்டே இருக்க. மா, என்ன விட்டுரு. நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமாயிடும் பாத்து. இப்ப எதுக்குடி ரோட்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மானம் போகுதுடி. உள்ள அங்க என் வாழ்க்கையே போயிடுச்சு. நீ மானம் போதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ரிசல்ட் நமக்கு சாதகமா வரும். அப்புறம் அந்த அன்பரசிய கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா இங்க என்னன்னா, பிக்ஸ் பண்ண டேட்ல என்கேஜ்மெண்டே நடக்க போகுது. அவங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல கை கோர்த்து நின்னுட்டு இருப்பாங்க. நான் ஜூஸ் கிளாஸோட எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு தலையை வச்சு போல இருக்குமா. என்னடி, எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியுமா என்ன? அந்த நர்ஸ் என்கிட்ட காசை வாங்கிட்டு ரிப்போர்ட்டை என் கண்ணு முன்னாடி தாண்டி மாத்தி வச்சா. ஆனா எப்படி ரிப்போர்ட் மாறி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆமா, மாத்துன மாறலன்னு சொல்லிக்கிட்டு காரணத்துக்கு மேல காரணம் சொல்லிக்கிட்டே இரு. நீ இங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்க போறதுல தெரிஞ்சு போச்சு. என்னை எப்படியாவது விட்டு தொலை, நான் போறேன். ஏய் நில்லடி, சொன்ன கேளு. அனன்யா, இப்பவும் சொல்றேன், எதுவுமே நம்ம கைய விட்டு போகல. நல்லா கேட்டுக்கோ. அந்த பிச்சைக்காரிய எல்லாரும் முன்னாடியே வச்சு அசிங்கப்படுத்தி அடிச்சு விரட்டுறேன்டி. நான் எப்பவும் சொல்ற மாதிரி விஸ்வாவை உன் பக்கத்துல உட்கார வைக்கிறேன். அதான் ரிசல்ட் பாசிட்டிவா வந்துருச்சுல்ல, விட. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ரிசல்ட் மட்டும் நெகட்டிவா வந்திருந்தா நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு, உங்க குடும்பத்தை ஏமாத்தின குற்ற உணர்ச்சின்னு எல்லாம் சேர்ந்து எனக்கு கொன்னு இருக்கு சார். நீ இன்னொரு தடவை இப்படி பேசின, அப்புறம் எனக்கு கோவம் வரும், பாத்துக்கோ. சார், உங்களுக்கு என் மேல இப்ப இருக்கிற நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்குமா? அன்பரசி, நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்த தேவதை. உன்னை வாழ்க்கை முழுக்க கொண்டாடுவேனே தவிர எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன். அப்படி விட்டா அடுத்த நிமிஷம் என் உடம்புல உயிர் இருக்காது. சார், உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது சார். நீங்க இப்படி எல்லாம் பேசவே கூடாது. அன்பரசி, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல. அண்ணன் நல்லாதான் இருந்தான். அவனை உன் மேல பைத்தியமாக்கிட்ட. சொல்லு, என்ன பண்ண? சுபா, பாத்தியா, உனக்கு வலிக்குமா? டே அண்ணா, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அப்புறம் நாத்தனார் கொடுமைய இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பார்த்ததெல்லாம் போதும், கீழே வெயிட் பண்றாங்க. இப்படி நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயதார்த்த தேதியே வந்துரும். வா அன்பரசி, போலாம். ஏய் சுபா,
ராட்சசி கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விடுறாளா? அந்த கஸ்தூரிய கண்டுபிடிச்சாதான் உன் பிரச்சனை மொத்தமா தீரும். அவ எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, கையில இருந்தவளை விட்டுட்டு இப்ப தேடி கண்டுபிடிக்க போறீங்களா? அடிச்சா போங்கப்பா. அம்மா, நான் சொல்றத கேளுமா. இப்போ உன் முன்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனை அந்த நிச்சயதார்த்தம் தானே. அத தள்ளி போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? சொல்லி தொலைங்க. இந்த மாதிரி விசேஷம் நடக்க போற வீட்டுல யாராவது ஒருத்தர் மண்டையை போட்டாங்கன்னா குறைஞ்சது 6 மாசத்துக்கு எந்த நல்லதுமே பண்ண மாட்டாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்படின்னா அந்த கிழவிய போட்டு தள்ளலான்னு சொல்றீங்களா? அப்பா, இங்க என்ன நடந்தாலும் எல்லாமே ஏன் தலையில தான் வந்து விடியும். என் புருஷன் வேற என் நேரமும் என்ன சந்தேகத்தோட தான் பாத்துட்டு இருக்காரு. இந்த தடவை நான் மாட்டின அப்புறம் காலம் பூரா நான் கம்பி தான் என்னணும். உன் வீட்டுல நடந்தாதான் உன் தலை விடுவோம். பத்மா வீட்டுல பண்ணிடுவோம். புரியல, என்ன சொல்றீங்க? பத்மா வீட்லயா? பா, அது கூட ரிஸ்க் தான்ப்பா. கொலைன்னு தெரிஞ்சாதாம ரிஸ்க் ஆகும். தூக்கத்திலேயே செத்த மாதிரி ஆக்கிடுவோம். அந்த பத்மா வீட்டுல அந்த பேச முடியாத கிழமை இருக்கான அவனை போட்டுருவோம். ஏன்னா எங்க அவன் சரியாயி உண்மையெல்லாம் பேசிடுவானோன்னு எனக்கே பயமா இருக்கு. அவனை காலி பண்ணிட்டா மொத்தமா முடிச்சிடும். நீங்க சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட இப்ப நான் உங்களை நம்புறேன். இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த கிழவனை இன்னைக்கு நைட்டோட நைட்டா நீங்க போட்டு தள்ளுறீங்க. இத பாருங்க, நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. நாளைக்கு காலையில பத்மா வீட்டுல இருந்து உனக்கு எழுவு செய்தி வரும். கூடவே நிச்சயதார்த்தத்தை தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. போதுமா? இது போதும்பா, இது போதும். வச்சிரப்பா. சாரி பத்மா, உங்க அப்பாவை கொல்றதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. யாரு செத்து போனாலும் என் பொண்ணு எனக்கு முக்கியம். அவ சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா, நான் உங்களை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கலங்கய்யா. புரியுதுங்கய்யா, என்ன நீங்க இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதான் பார்த்ததும் உணர்ச்சி வசப்படுறீங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பொண்ணு என் புருஷன்னு எல்லாரும் சேர்ந்து குடும்பமா இருக்கணும்னு நீங்க என்கிட்ட கூட சொல்லாம சென்னைக்கு புறப்பட்டு வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். சாப்பிடுங்க ஐயா. சொல்ல போனா என்னாலதான் ஐயா உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்துடுச்சு. எங்க உண்மை தெரிஞ்ச நீங்க